Hi friends, welcome back to the channel Kanavu Kudil and have a nice day to everyone. Hope எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஹாப்பினஸோட இந்த vlog நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எந்திக்கும் போதே நல்ல ஸ்னோ விழுந்துக்கிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஸ்னோ நேற்று ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நைட் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருந்தது. மார்னிங் எழுந்து பார்க்கும்போது அப்படியே ஒயிட் கார்பெட் விரிச்ச மாதிரி ஃபுல்லாக ஸ்னோ விழுந்திருந்தது. ஸோ ஒரு சர்ப்ரைசிங்கான ஸ்னோ தான். நாங்கள் வெதர்லாம் செக் பண்ணவே இல்லை. அன்றைக்கி சண்டே மார்னிங் சிவராத்திரி அப்படிங்கிறதுனால காலையிலேயே எந்திரிச்சு குளித்து குட்டியாக ஒரு கோலமும் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஏதாவது ஸ்பெஷல் டே அன்றைக்கி பிரசாதம் ஏதாவது நான் காலையிலேயே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வச்சு நைவேத்தியம் பண்ணுவேன். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நட்ஸு தீர்த்தம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி நான் நட்ஸ் வச்சு தான் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜிடேரியன் மீல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு இது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்து குக்கரில் போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் உப்பு போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் பருப்பு வேக லேட் ஆகும் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவை க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் பாயில் பண்ண விட்டுருக்கேன். இது ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். ஸோ 75% குக்கான பொட்டேட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், அதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிக்கோங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணி நமக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோவை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவை நம்ம ஏற்கனவே வாட்டரில் பாயில் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 4 to 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இதை இறக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக பெப்பரை அப்படியே தூவி விட்டு ஒரு பெரட்டி அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குவிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். செகண்ட் ரெசிபி வந்து பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இருக்கிறதுலே பெரிய ஹோல் இருக்கிற கிரேட்டரில் கிரேட் பண்ணி பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. சேம் பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கடுகு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடயே கருவேப்பிலை அண்ட் பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பீட்ரூட் கூட அதை ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கார்லிக் ரோஸ்ட் ஆனதும் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்படியே லோ ஃப்ளேமில் இந்த ஆயிலே ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம துவரம்பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நான் தாலுக்காக குக்கரில் போட்டிருந்தேன். அது கொதி வந்ததும் ஒரு 2 டீஸ்பூன் அதிலேருந்து எடுத்து இப்போ பீட்ரூட்க்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பீட்ரூட் குக் ஆகிற டைமில் தாலும் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட சால்ட்டு, அப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஊற்றி அதை குக் பண்ண விடுங்க. டொமேட்டோ வந்து நல்லா மேஷியாக குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே கிச்சனில் நான் சுட சுட குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியில் ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு. பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே டொமேட்டோஸ் வந்து ஒரு 75% நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதும் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீன்வைல் பீட்ரூட் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றிருந்த வாட்டரெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் பீட்ரூட்டும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது. ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இன்றைக்கி நான் ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறது ரசப்பொடி தான். ஸோ தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இன்றைக்கி ரொம்பவே குவிக்காக சீக்கிரமாக முடிக்கிற மாதிரியான ஒரு மெனு பிளான் தான் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு சடனாக ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுக்கு கெஸ்ட்டு வராங்க, மார்னிங் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் குவிக்காக இந்த மீலை ரெடி பண்ணிடலாம். ஹார்ட் ஷேப்பில் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ரசப்பொடியில் இருக்கிற காரம் எனக்கு பத்தலைங்கிறதுனால
கூடவே சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த ரசத்தை இறக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கையில் தான் பூண்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை அண்ட் 1 வரமிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டை நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 50 to 60% ரோஸ்ட் ஆனால் போதும், ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ரசத்தில் ஊற்றிட வேண்டியதான். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், சப்போஸ் உங்கள்கிட்ட ரசப்பொடி இல்லை அப்படின்னா மிளகு, ஜீரகம், வரமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கார்லிக்கை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேனை ஹீட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறமா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண 2-3 பூண்டு, அதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இது ஆயிலில் ரோஸ்ட் ஆகணும். அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா சாட்டே ஆனதும் சால்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு, அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது நல்லா குக் ஆகுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் அதை மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தக்காளி நல்லா மேஷே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம தால் ஆட் பண்ண போகிறோம். நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரம் மசாலாவோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தால் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஆட் பண்ண போகிற தண்ணி வந்து நல்லா ஹாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. தாலோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரோ இல்லை சில்லி பவுடரோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீன்வைல் நான் குக்கர் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாயாசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம். அதுக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல கீ ஹீட் ஆனதும் நம்ம ஜவ்வரிசி போட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா தான் பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். தால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த சைடு ஜவ்வரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பாசிப்பருப்பை ஆட் பண்ணி இது வாசம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் வறுத்தா போதும், நல்லா வாசம் வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் வெசல்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணல. இந்த குக்கரில் தான் நான் பருப்புக்காக தால் வந்து குக் பண்ணேன். அதே குக்கரில் இப்போ வந்து பாயாசத்துக்கு வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விடுங்க. குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஆனியன் பக்கோடாவும் ரெடி பண்ணிடலாம். 2 ஆனியனை நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கோங்க. அரை கப் அளவுக்கு கடலை மாவு அண்ட் அரை கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணி தான் நான் இன்றைக்கி பக்கோடா செய்ய போகிறேன். காரத்துக்கு வந்து நீங்கள் வேணால் பச்சை மிளகாவோ ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் வந்து பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த ஆனியனில் இருக்கிற வாட்டரே வந்து போதுமானதாக இருக்கும். பத்தலைன்னா மட்டும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நம்மளுக்கு பாயசத்துக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா குக் ஆகிடுச்சு. பருப்பு வந்து முழுசாக தான் இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஜவ்வரிசியும் பருப்பும் தனித்தனியாக நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி குக் ஆகிருந்தால் தான் பாயசத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜவ்வரிசி பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதே கப் அளவுக்கு ஒரு கப்பு வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டெசிகேட்டட் கொக்கோனட் இருக்குன்ட்டு நான் அதை துருவி ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கொக்கோனட் கூட நல்லா துருவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு காடமம் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு சப்போஸ் திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வாட்டரையும் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸையும் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும்.
மீன்வைல் சைடில் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அந்த பாயசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி கிஸ்மிஸ் இல்லாததுனால கேஷ்யூவை மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி பாயசத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா அப்பளமும் பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே வந்து பக்கோடாவும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ பக்கோடா வந்து நம்மளுக்கு தண்ணி கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தேவைப்பட்டது. ஸோ அதை பிசைஞ்சு அப்படியே உதுத்து விட்டோம்னா சூப்பர் கிறிஸ்பியான ராகி கடலை மாவு பக்கோடா ரெடி. இந்த பக்கோடாவை நீங்கள் வெறும் ராகி மாவு மட்டுமே வச்சு கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பர் சிம்பிளான டேஸ்டியான ஒரு மெனு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் கூடவே ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு தால் ஃப்ரை, குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச பேட்டப்ளம், வத்தல், வடகம் எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் பெரியவங்களுக்கு பிடிச்ச ஆனியன் பக்கோடா, பருப்பு போட்டு பீட்ரூட்டை துருவி செஞ்சுருக்கிற பீட்ரூட் பொரியல், அண்ட் குழந்தைங்களோட ஃபேவரட் பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் பாசிப்பருப்பு பாயசம் வித் ஃப்ரைடு கேஷ்யூ நட்ஸ். இது கூடவே கர்ட் அண்ட் ரசமும் இருக்குது. ஸோ சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஒரு பேலன்ஸ்டான மீல் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மீ. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லேயோ வீடியோலையோ வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.